ஹைடா மை லிட்டில் கார்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஓகேடா, நீங்கள் வந்துட்டு டேக் ஓகோ பியலுக்கு ஒரு ஒன் ஷாட் பார்த்துலாம். டைட்டில் நேம் வந்துட்டு மை அங்கிள் கிவ் மீ மில்க். ஸோ ஹெட்ஃபோன் வேர் பண்ணிக்கோங்க. இது வந்து ஹெட்ஃபோன் மஸ்ட்டு. பிடிக்கலைன்னா தயவுசெய்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க. பேக்ரவுண்டில் நாய்ஸஸ் கேட்டால் எனக்காண்டி இக்னோர் பண்ணிட்டு என் வாய்ஸை மட்டும் இமேஜின் பண்ணிக்கோங்க. ஒரு சின்ன இன்ட்ரோன்னு பார்த்தா ஜங்குக்கு வந்துட்டு ப்ரொஃபஸர், தேங் வந்துட்டு ஸ்டூடெண்ட்டு. இவங்க 2 பேரும் லவ் பண்ணி தாங்க மேரேஜே பண்ணியிருப்பாங்க. இவங்க 2 பேத்துக்கும் பேபி பிறக்கும். 3 மாதத்தில் இவங்களுக்கு குழந்தை இருக்குது. ஆனால் குழந்தைக்கு வந்துட்டு தேங் அம்மாவாகவே நடந்துக்க மாட்டான். ஸோ அவன் அம்மாவாக நடந்துக்கிறதுக்கு ஜேகே கிட்ட ஒரு டீலிங் வைப்பான். ஸோ அது ஜேகே எப்படி வந்துட்டு சமாளிக்க போகிறான் தாயாங்க அப்படின்றத தான் இந்த ஒரு ஒன் ஷாட்டில் வந்து ஹெட்ஃபோன் மஸ்ட்டாக பார்க்க போகிறோம். ஸோ ஜேகே தாங்கிட்ட ஒன்று பண்ண சொன்னால் தாங் ஜேகே கிட்ட அதுக்கு பதிலாக ஒன்று கேட்பான். அதுதான் என்னன்றதை அதை பார்க்க போகிறோம். ஸோ ஹெட்ஃபோன் வேர் பண்ணிட்டு ஸ்டோரிக்குள்ளே வாங்க. அப்படி இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. லைக், ஹைப்பு, கமெண்ட்டு ரொம்பவே இம்பார்ட்டண்ட். ஸ்டோரியோட ஸ்டார்டிங்லேயே நம்ம ஜேகே தான்டா அவளோட கிளாஸ் ரூமில் இருக்கான். கிளாஸ் நடத்திக்கிட்டு இருக்கான். தயங்க பார்க்குறான். தயங்க காணும். ஜெகேயோட ஹேண்டில் குழந்த இருக்குது, அழுதுகிட்டு இருக்கு. ஸோ இந்த தயாங்க எங்கே போய் தொலைஞ்சான்னு தெரில. குழந்த வேற அழுது தொலையுது. இதுக்கு வேற ஃபீட் பண்ணும். எங்கிட்டா போவ? உன்னை போயிட்டு மேட்ரு பண்ணிவிட்டு நான் படுற பாடுறக்கே. சோ கடவுளே. சேட்டா செல்லக்குட்டி அழுகாத இரு. உங்கள் அம்மா எங்கிட்ட போய் தொலைஞ்சான்னு தெரில. இரு அழுகாத. தயாங் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கற்றுக்கிட்டே இருக்கான். ஆனால் அந்த அங்கே வந்த பாடில் இப்போது ஜேகேவுமே நோட்ஸ் எடுத்து ஸ்டூடெண்ட்டுக்கெல்லாம் நோட்ஸ் கொடுத்துட்டு அந்த கிளாஸ் ரூமை விட்டு வெளில வரான். இந்த பொறுக்கி போய் எங்கே தான் போனோன்னு தெரில. இவனை அம்மாவை இருக்க சொன்னால் என்னைய அம்மாவாக்கிடுவான் பொழுக்கு அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டே கிளாஸ் ரூமுக்கு வெளில வந்துட்டு கிளாஸ் ரூமுக்கு பேக் சைடு போய் பார்க்குறான். தயாங் அங்கே தான் இருக்கான். தயாங் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெக்கியும் கத்திட்டு இப்போ நேராக தயாங் கிட்ட போயிட்டு தயாங்கோட ஹெட்லேயே ஒரு கொட்டு வைக்கிறான். யோ மாமா, எத்துக்கடா தலையில் கொட்டிக்கிட்டு இருக்க? டீ குழந்தைக்கு அம்மா மாதிரியாடா இருக்கு. தம்மு பற்ற வச்சுக்கிட்டு இருக்க. ஏன் அம்மா தம்மு பிடிக்கக்கூடாதா? அப்போ மட்டும்தான் பிடிக்கணுமா? பாரு தயாங், குழந்தைக்கு ஃபீட் பண்ணிக்கிட்டு இருக்க, தம்மு பிடிச்சிக்கிட்டு இருக்க. செவில் காட்டி ஒன்று விட்டேன்னு வை. இந்த பக்கம் இருக்கிற செவில் அந்த பக்கம் திரும்பிக்கிறோம். அடிக்கிற கையை உடச்சி அடுப்புக்குள்ளே வச்சிருவேன். டேய் ஸ்டூடெண்ட் மாதிரி கொஞ்சமாவது நடந்துக்கோடா. ஸ்டூடெண்ட்டாக தான்டா மாமா நடந்துக்கிறேன். நீ தான் ப்ரொஃபஸர் மாதிரி நடக்கவே மாட்ற. ஏன் ப்ரொஃபஸர் மாதிரி என்ன நடந்துக்கல? ஆமாம், ப்ரொஃபஸர்னால் என்ன பண்ணும்? பாடம் சொல்லி கொடுக்கணும். நீ நடத்துகிற பாடமே எனக்கு புரியலை மாமா. டேய் காலேஜில் வந்துட்டு காலேஜ் பாடம் தானே நடத்த முடியும். நீ என்னென்னமோ பாடம் நடத்த சொன்னேன்னா நான் எங்கிட்டா நடத்துறது? கொஞ்சமாவது என்னைய கல்யாணம் முடிச்சிருக்கோன்னு சொல்லிட்டு திங்க் பண்ணடா மனசில். ஒரு காலேஜ் ரொமான்ஸு, சீக்ரெட் ரொமான்ஸு அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஏதோ கொஞ்சம் டிஸப்பாயிண்டடாக ஆகுது. என்ன தான் பண்ணுறதுனே தெரியலை. உன்னை மாதிரி ஒரு மக்கு மடசாம்பிராணியை வச்சுக்கிட்டு நான் படுற பாடுறக்கே. ஐயோ. டேய் தயாங்கா வேணாம், குழந்த அழுதுகிட்டு இருக்கு, வந்து ஃபீடாவது பண்ணுறா. நானும் பண்ண முடியாது. சும்மா குழந்தைய பார்த்துட்டு நான் ஃபீட் பண்ணணுமா? பாரு நீ பண்ணிக்கோ. டேய் எனக்கு வராதுடா. வராதுனாலும் பரவாயில்ல, எப்படியாவது வர வச்சு நீ என் குழந்தைக்கு ஃபீட் பண்ணு. எனக்கு வராது தயாங். குழந்தைக்கு 2 பேருமே தான் ரெஸ்பான்சிபிலிட்டி. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை நான் மட்டும் எடுத்துக்க முடியாது. நீ போய் குழந்தைக்கு ஃபீட் பண்ணுறேன்னா பண்ணு, இல்லாட்டினா போ அப்படின்னு சொல்லிட்டு தயாங்கும் அங்கேருந்து எந்திரிச்சிட்டு போகிறான். ஜேகேக்குன்னா கோவமாக வருது தயாங் மேலே. டேய் குழந்தை விஷயத்தில் விளையாடாதடா அப்படின்னு சொல்லிட்டு இவன் கத்துறான். தயாங்கும் ஜேகேவை பார்த்து, சரி மாமா குழந்தைக்கு ஃபீட் பண்ணுறேன், எனக்கு நீ ஃபீட் பண்ணுறியா? தயாங்கா அடுத்து பேசுகிற வார்த்தையை கொஞ்சம் பார்த்து நிதானமாக பேசு. மாமா தானே நிதானமாக பேச சொல்கிறேன். எனக்கு வேணும் சரியா? நான் குழந்தைக்கு கொடுக்குறேன், எனக்கு கொடு. டேய் குழந்தைக்கு அம்மா கொடுக்கணும்டா. ஆமாம், குழந்தைக்கு அம்மா கொடுக்கணும், அம்மாவுக்கு அப்பா கொடுக்கணும். கொடுக்குறியா? விளாடுவோமா? டேய் இது காலேஜ்டா, அங்கங்கே சிசிடிவி ஃபுட்டேஜ் மாட்டிருக்கு. நீ என்னடா இப்படி பேசிக்கிட்டு இருக்க? என் புருஷங்கிட்ட நான் பேசிக்கிட்டு இருக்கேன், அவன் வந்து கேட்பான். நீ தலையிலே ஒரு கொட்டு வச்சுட்டு ஜேகே இப்படிலாம் பேசுகிறனால தான்ட்டு தாங்க எனக்கு பிடிக்கவே இல்லை. ஆமாம் பிடிக்காதமாக தான் வந்து மேட்ரு பண்ணியாக்கும். அந்த பண்ண மேட்ருக்காண்டி தாண்டா இப்போ நான் அனுபவிச்சிட்ருக்கேன். குழந்த அழுதுட்டுருக்கு. உனக்கு குழந்தைய பார்க்க பாவமாக இருக்கா இல்லையா?
எனக்கு பாவமாக தான் இருக்குது. ஆனால் என்ன பார்த்தா தான் உனக்கு பாவமாகவே இல்லையே. என்ன பண்ணுறது? சப்பா ராசா, குழந்தைக்கு ஃபீட் பண்ணு. நம்ம எதுவாக இருந்தாலும் நைட்டு வீட்டுக்கு போயிட்டு பேசிக்கலாம், ஓகேவா? ஓகே தான். நைட்டு வீட்டுக்கு போயிட்டு நீ எனக்கு கொடுப்பையா? கொடுக்குறேன்டா சாமி, குழந்தைக்கு ஃபீட் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவும் குழந்தைய தூக்கி இப்போ தஹாங்கோட ஹேண்டில் கொடுக்க தஹாங்கோ குழந்தைக்கு ஃபீட் பண்ணுறான். இப்போ அப்படியே ஜேகேவை பார்க்குறான். என்ன மாமா, உனக்கு வேணுமா என்ன? சீ சீ சீ, எனக்கு இதெல்லாம் வேணாம், எனக்கு இதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது. ஏன்டா மாமா இப்போ பிடிக்காதுன்ற? அப்போ டேப்லெட்டு போட்டால் மட்டும் வேணும் வேணுன்ற? ஏய், அது டேப்லெட்டு வேலை செய்யுதுடா. ரெடி மாப்பிள்ள, உனக்கு நைட் இன்னைக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தாங்க மனசுக்குள்ளே திங்க் பண்ணிகிட்டு இருக்கான். இப்படியே ஈவினிங் ஆகுது, கிளாஸ் ரூம் முடியுது, எல்லோரும் வீட்டுக்கு கிளம்பிட்டு இருக்காங்க. இப்போ ஜேகே தாங் ஹேண்டில் குழந்தைய கொடுத்துட்டு, இங்கே பாரு தாங், குழந்தைய தூக்கிட்டு வீட்டுக்கு போ, புரியுதா? நான் வர கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்றான். தாங்கும் ஜேகேவை பார்த்துட்டு, யாரடா பார்க்க போகிற? ஏய், வேலை இருக்குடா. வேலை இருக்குன்னு குழந்தைய என் கையில் கொடுத்துட்ருக்கா? இப்படி குழந்தைய நீ தானே சொன்ன குழந்தைய பெற்றுக்கோ, ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி நான் எடுத்துக்கிறேன்னு. குழந்தைய ஹேண்டில் வச்சுட்டே திரி. டேய், வேலை இருக்குடா. ஆ, வேலை இருக்குன்னு சிங்கிளாக போவ, உன் பின்னாடி பொண்ணுங்க பசங்க சுற்றுவாங்க, அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கணும். கையில் குழந்தைய கொண்டுட்டு போ, அப்போ தான் உனக்கு பொண்டாட்டி இருக்குது குழந்தை இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் தெரியும். ஐயோ மை ஜலசி பொண்டாட்டி. ஆனால் வேலை பார்க்குற இடத்துக்குலாம் குழந்தைய தூக்கிட்டு போக சொன்னால் குழந்த பசிக்கு அழுவுண்டா. பால் கொடுக்க யாரா இருக்கா? வேணாம், நானும் வேணாம், கூட வரவா? குழந்தைக்கும் கொடுக்குறேன், உனக்கும் கொடுக்குறேன். டீ, இது வீடுடா, காலேஜுடா, தெரியுது. அப்போ நீ என்ன பண்ணணும்? குழந்தையும் கையில் தூக்கிட்டு போகணும், என்னையும் கூட கூட்டிகிட்டு போகணும். எப்பாருதா, வேலை விஷயத்தில் விளையாடாத. இப்போ குழந்தைய தூக்கிட்டு வீட்டுக்கு போ. எதுவாக இருந்தாலும் நைட்டு நான் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பேசிக்கலாம், புரியுதா? நான் முழிச்சிட்டு உனக்காண்டி வெயிட் பண்ணுவேனா? நீ சீக்கிரம் வந்துடணும், ஓகேவா? அப்படின்னு சொல்லிட்டு தாங்கும் குழந்தைய தூக்கிட்டு வீட்டுக்கு கிளம்ப ஜேகேவும் அவன் தலையில் அடிச்சிட்டு, தப்பு தான்டா, தப்பு தான். ஒரு ஸ்டூடெண்ட் கூட மேட்ரு பண்ணது தப்பு தான். மேட்ரு பண்ணும்போது கூட எனக்கு தப்பாக தெரில. உன்னைய கல்யாணம் முடிச்சதுக்கப்புறம் தான்டா ரொம்ப தப்பாக தெரியுது. உன்னைய மாதிரி மேத்ஸ் ஸ்டூடெண்ட்டை மேரேஜ் பண்ணிக்கிட்டு நான் படுற பாடுறிக்கே, ஐயோ ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவும் புலம்பிக்கிட்டு அவனோட ஒர்க்கை பார்க்க ஆரம்பிக்க. இப்படியே நைட்டு ஸ்கிப் ஆகுது. ஜேகே வீட்டுக்கு ரொம்ப டயர்டாக வரான். வந்து பார்த்தா ரூமில் போயிட்டு பார்க்குறான், குழந்தை தொட்டிலில் தூங்கிக்கிட்டு இருக்கு. பட் தயாங்க மட்டும் காணோம். இவன் வேற எங்கிட்டு தான் போவான்னு தெரில. கிளாஸ் ரூமில் இருந்தாலும் எங்கிட்டாவது போய் தொலைஞ்சிரியான், வீட்டில் இருந்தாலும் எங்கிட்டாவது போய் தொலைஞ்சிரியான். ஒரு அம்மா மாதிரியாக நடந்துக்கிறான், எனக்கு பொண்டாட்டி மாதிரியாக இருக்கான். அடே, எனக்கு நீ தாண்டா புருஷன் மாதிரி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு வீடு பூரா வலை வீசி தேடுறான். பட் நம்ம தாங்க தான் காணோம். தயாங்கா, ஏய் பொண்டாட்டி, எனக்கு பசிக்குது, வந்து சோத்து போடு அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே இருக்கான். ஆனால் தாங்க வரல. இப்போ கிச்சனுக்கு போயிட்டு பார்க்குறான், கிச்சனில் சமைக்கவும் இல்லை. ஒரு ஸ்டூடெண்ட் ஏன்டா மேட்ரு பண்ண அப்படின்னு சொல்லிட்டு தலையில் அடிச்சுக்கிட்டு இருக்கான் பாவம் நம்ம ஜேகே. இப்போ ஒரு சவுண்டு கேட்குது. யோ ஆமாம் அப்படின்ட்டு இப்போ அப்படியே ஜேகே திரும்பி பார்க்குறான். நம்ம தாங்க தான் வந்து நிற்கிறான் கையில் டேப்லெட்டோட. ஏ தயாங், என்ன பண்ண போகிற? இதுதான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஹேண்டில் டேப்லெட் வச்சுருக்கான், அதை எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கான். இப்போ ஜேகே பார்க்குறான். டே தயாங், வேணாம், அதை போடாத. நான் அப்படித்தான் போடுவேன். டே தயாங், அது நான் மட்டும்தான் போடணும், ஏன்னா நான் தான் உன் புருஷன். ஏன் என்னோட புருஷன் மட்டும்தான் போடணுமா? பொண்டாட்டி நான் போடக்கூடாதா? ஏமாம்மா, எப்பா பாரு இதை போட்டுட்டு வந்து என்கிட்ட கேட்டுகிட்டே இருப்பேல. இன்றைக்கி நான் இதை போட்டுட்டு உங்ககிட்ட கேட்குறேன், எனக்கு கூட. டே, கிறுக்கு மாதிரி பேசாத. குழந்தைக்கு ஃபீட் பண்ணுற நீலாம் இதை போடக்கூடாது. ஆமாம்மா, குழந்தைக்கு ஃபீட் பண்ணுற நீ இதை போடக்கூடாதுன்னுவ, அப்புறம் நீ மட்டும் போட்டுட்டு என்கிட்ட வந்து கேட்ப. நானும் பாவம் தானே, நானும் மனுஷன் தானே, எனக்கும் இதை போட்டுட்டு உங்ககிட்ட கேட்கணுன்னு ஆசை இருக்கும்ல. தான் கிறுக்கு மாதிரி பேசாத. குழந்தை கொஞ்சம் நேரத்தில் அழுக ஆரம்பிச்சிடும், அதுக்கு பசி அமர்த்தணும், அதுக்கு நீ கான்சியஸில் இருக்கணும். இதை போட்டேன்னா உனக்கு கான்சியஸ் போயிருண்டா. அதான் நீ இருக்கேலடா மாமா. ஏய், நான் இருக்கேன்,
ஆனால் எனக்கு தான் வராதுல. வர வை மாமா, அப்புறம் எதுக்கு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு தாங்கும் அந்த டேப்லெட்டை ஃபுல்லாக போட்டுறான். ஜேகே பார்க்குறான். ஜேகே, இன்னைக்கு நீ செத்தடா. எப்பயும் நம்ம தான் அவனை போட்டு பாடாப்படுத்துவோம், இன்னைக்கு நம்மளை போட்டு பாடாப்படுத்திடுவான் போலக்கே. இன்னைக்கு விடிஞ்சதுலேருந்து நான் யார் மூஞ்சில முழிச்சேன்னு தெரில, இந்த பொறுக்கி பையன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவும் ஒரு மாதிரி பயந்துட்டே நின்றுட்டுருக்கா. அப்படியே தாங்கும் ஒரு மாதிரியாக ஜேகே கிட்ட போயிட்டுருக்கான். இதே சேம் டைம் குழந்தையும் அழுதுட்டுருக்கு. தயாங் தயாங், என்ன தயாங், நான் தான் சொன்னேல குழந்தை அழுகுன்னு சொன்னேல தயாங், அழுதுட்டுருக்கு தயாங், இப்போ எப்படி தயாங் நீ ஃபீட் பண்ணுவேன்? ஏய், அதான் நான் சொல்கிறேன்ல, ஃபீட் நீ பே பண்ண. டேய், அப்பா எப்பட்றா பண்ண முடியும்? அப்பா எனக்கு பண்ணலாம், அம்மா குழந்தைக்கு பண்ணலாம். தயாங், ஃபஸ்ட்டு போய் சவர் பண்ணிட்டு வா. போக மாட்டேன், நீயும் வா, சேர்ந்து குளிப்போம். தயாங், நீ டென்ஷன் பண்ணாத தயாங். நீ பாரு தயாங், குழந்தைக்கு ஃபீட் பண்ணோம், குழந்தை அழுதுட்டுருக்குடா, போயிட்டு ஷவர் பண்ணிட்டு வந்து தொலைடா. உனக்கு புருஷனாக இருந்துட்டு நான் படுற பாடுறக்கே, எனக்கு தாண்டா நீ புருஷமே நடந்துக்கிற, நான் தாண்டா பொண்டாட்டியுமே நடந்துக்கிறேன். நீ கொஞ்சமாவது என்னை புருஷனாக நடத்துடா. ஏய், அதுக்கு நீ என்னை பொண்டாட்டியுமே நடத்தணும், நான் அப்போ தான் உன்னை புருஷமாய் நடத்துவேன். இங்கே பாரு, மேட்ரு பண்ணி ரொம்ப நாள் ஆயிடுச்சு, வா பண்ணலாம். டேய், இந்த நேற்று தாண்டா பண்ணேன், அதுக்குள்ளேயுமாடா? பாரு, அதான் எனக்கு தெரியாது, இப்போ எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, வா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவோட சட்டை ரிமூவ் பண்ணிகிட்ருக்கான். தயாங் தயாங் தயாங், கான்சஸ்க்கு வந்து தொலை, போயிட்டு ஷவர் பண்ணிட்டு வந்து தொலைடா. குழந்தை கத்திக்கிட்டு இருக்க, காதுமே இல்லை, ஏறுதா ஏறலையா? எனக்கு காது கேட்குது. இதே மாதிரி தானே நான் சொல்லும் போது என்னை விட்டையாடா நீ, விட்டையா? இப்போ அனுபவி, நான் ஃபுல்லாக அனுபவிக்க போகிறேன் உன்னைய. ஐயோ கடவுளே, தயாங் தெரியாமல் பண்ணிட்டேன். இந்த மேட்ரை இப்படியே விட்டுரு. மேட்ரு பண்ணணுன்னு தானே உங்ககிட்ட வந்துட்டுருக்கேன், அப்போ இந்த மேட்ரை அப்படியே விட்டுருந்துக்கு இருக்கா? அப்பெல்லாம் விட முடியாது. தாங்க குழந்தை அழுதுட்டுருக்கு தயாங், அழுகட்டும்டா. டெய்லி என்னையா அழுக விட்டாளா? இன்றைக்கி ஒரு நாள் குழந்தை அழுகட்டும். ஏய், குழந்தைக்கு அம்மா மாதிரியாக பேசுகிற? ஆமாம், குழந்தைக்கு அப்பா அம்மாயா நீ நடந்துக்கிற? டேய், சண்டை போடுறதுக்கு இதுதான் டைமா? சண்டை போடுறதுக்கு இது டைம் கிடையாது மாமா, நம்ம 2 பேரும் மேட்ரு பண்ணுறதுக்கான டைமு. தயாங், ஃபஸ்ட்டு போய் ஷவர் பண்ணிவிட்டு குழந்தைக்கு ஃபீட் பண்ணு, அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பேசலாம். ஆஹா, என்னைக்கு ஒரு முடிவு தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் தயாங் ஜேகே பக்கத்தில் போயிட்டுருக்கான். ஸோ தயாங்கோட ஃபேஸ் பூரா ரெட்டிஸாக இருக்குது, அவன் கான்சஸ்லேயே இல்லை, அந்த டேப்லெட்டோட மயக்கத்தில் இருக்கான். அப்படியே ஜேகேவை ஒரு மாதிரி ஹாட்டாக பார்த்துக்கிட்டு இருக்கான். ஜேகேக்கு புரியுது. தயாங் தயாங், என்ன தயாங் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? ஏய் மாமா, இன்னைக்கு நீ ஒரு மார்க்கமாக தான் இருக்க, உங்ககிட்ட எல்லாமே எடுக்கணும் போல் இருக்குது, ஆனால் உனக்கு ஏன் எது மட்டும் வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு தயாங்கோட ஹேண்டு நேராக ஜேகேயோட நெக்குக்கு கீழே போயிட்டு நிற்கிது. தயாங் அப்படின்னு சொல்லிட்டு கையிலே ஒரு அடி அடிக்கிறான் ஜேகே. ஏன்டா அப்படி ஜீவனை வாங்கிட்டு இருக்க? குழந்தை கத்திக்கிட்டு இருக்கு, காது மயில ஏறுதா ஏறலையா? ஏய், என்னடா சும்மா காது கேட்குதா கேட்கலையான்னு கத்திக்கிட்டு இருக்க மாமா? இங்கே பாரு, குழந்தை அழுகிறத என் காதில் கேட்குது. நீ 5 நிமிஷம் எனக்கு கொடுத்துட்டேனா, நான் போய்ட்டு ஷவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குழந்தைக்கு கொடுக்குறேன்டா, கொடுடா மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஓவராக ஜேகேவை டீஸ் பண்ணிகிட்ருக்கான். தயாங், இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவோட ஹேண்டு தயாங்கோட பாட்டில் போயிட்டு நிற்கிது. அண்ணா, இதை பிடிச்சி விடணுமா அப்படின்னு சொல்லிட்டு தயாங்கோட பாட்டை வெளில எடுத்துகிட்ருக்கான். இப்போ தயாங்கும் ஜேகேவோட ஹேண்டை தட்டி விட்டுட்டு, எனக்கு இதெல்லாம் வேணாண்டா மாமா, எனக்கு இதுதான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஹேண்டு ஜேகேவோட நெக்குக்கு கீழே தான் போயிட்டு நிற்கிது. டேய், வராத ஒன்று கேட்டேனா எப்படா வரும்? வரவையே, என்கிட்ட எப்பயுமே தானே கேட்பா, எப்போ பாரு டேப்லெட்டை போட்டு வந்து கொடுடுண்டுவ, குழந்தைக்கு இல்லாமல் ஃபுல்லாக குடிப்பில, எனக்கு வேணும், நீ கொடுக்கணும். எனக்கு வந்தால் நான் என்ன கொடுக்க மாட்டேன், நான் சொல்கிறேன், வந்தால் கொடுப்பேன்ல. என்கிட்ட என்ன வரும் தெரியுமா? கீழே வரும், அதை வேணால் குடிக்கிறியா? மாமா, உனக்கு கீழேயும் வரும் மேலேயும் வரும், மேலே எப்படா வரும்? பாருதா, டைம் வேஸ்ட் பண்ணாத, உனக்கு என்ன பண்ணணும்னு தோணுதோ
பண்ணிட்டு போயிட்டு சீக்கிரம் குழந்தைக்கு ஃபீட் பண்ணுடா. அழுதுகிட்டு இருக்கடா தாயாங். வேறு அம்மாவா உனக்கு மனசு கஷ்டப்படுதோ இல்லையோ, அப்பாவா என் குழந்தை அழுகிறத என்னால் பார்க்க முடியல. உனக்கு என்னை எப்படி எடுத்துக்கணும்னு தோணுதோ தயவு செய்து எடுத்துக்கிட்டு போயிட்டு குழந்தைக்கு ஃபீட் பண்ணுறா அப்படின்ற மாதிரி ஒரு கட்டத்துக்கு மேலே ஜேகேவால் தாங் கொடுக்குற ப்ளஸரை தாங்க முடியல. ஏன்னா தாங்கோட ஹேண்டு ஜேகேவோட கீழே இருக்குது. அதனால் அவனுக்கு தாங்க முடியல. தாங் சீக்கிரம் பண்ணிட்டு போயிட்டு குழந்தைக்கு ஃபீட் பண்ணுறா. என் உசிரியும் அவையும் வாங்காத. இந்த டேப்லெட்டை தூக்கி நான் குப்பையில் தான் போடணும். தெரியாதனமாக இங்கே வச்சுட்டேன். அதை எடுத்துகிட்டு போட்டுட்டு என் உசுறு மயிரை வாங்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி ஜேகேவும் புலம்பிக்கிட்டே நிற்க. இப்போது தாங்கோட ஹேண்டு ஜேகேவோட ஷர்ட்டை தான் ரிமூவ் பண்ணுது. ஜேகேவும் தாங்கோட ஹேண்டை பிடிக்கிறான். டேய் வராதுடா. ஏய் நான் வர வச்சுக்கிறேன், நீ மூடு அப்படின்ற மாதிரி ஷர்ட்டை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிட்டான். இப்போது தாங்கோட ஹேண்டு ஜேகேவோட நெக்குக்கு கீழே ப்ரெஸ் ஆகிட்டுருக்கு. டேய் வராத ஒன்று எப்படா எடுப்ப? நான் வருன்றேன்ல, எனக்கு அதுதான் வரணும்னு அவசியமே கிடையாது. வேறு எது வந்தால் கூட ஓகே தான். வேறு எது கீழே தான் வரும். அதான் குடிக்கிறியான்னு அப்போதையே கேட்டேன். அதான் பண்ணும்போது குடிச்சுக்கிறேன், இப்போ வேற குடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி தள்ளாடிக்கிட்டே போகிறான். போயிட்டு ஃப்ரிட்ஜை தான் ஓப்பன் பண்ணுறான். ஃப்ரிட்ஜுக்கு எதுக்குடா போகிற கிறுக்கு பயலே? என்ன தான் உனக்கு வேணுமா? உனக்கு நேச்சுரலாக வராது, பட் அன்நேச்சுரலாக வரலாம்ல அப்படின்ற மாதிரி ஹேண்டில் பால் பாக்கெட் தான் எடுக்கிறான். டேய் அதை எதுக்குடா எடுத்துகிட்டு இருக்க? குழந்தைக்கு பால் காய்ச்சணும். நைட்டு நீ வரலேண்டுவ, அப்புறம் புட்டி பாலில் தானே குழந்தைக்கு கொடுக்கணும். ஃபுல்லாத்தையும் நீ குடிச்சிட்டேனா குழந்தைக்கு எங்கிட்ட வரும்? டேய் அது எதுக்குடா இப்போ பேசிக்கிட்டு இருக்க? அந்த பால் பாக்கெட் எதுக்கு தான் எடுத்துகிட்டு இருக்க? வச்சு தொலைடா. அதுக்கு எடுத்துகிட்டு இருக்கேனா? நான் குடிக்கணும்ல, நீ மட்டும் என்கிட்ட குடிச்சா போதுமா? நான் குடிக்கணும்ல, அதுக்கு எதுக்குடா பால் பாக்கெட்டு? யோ மக்கு மட சாம்பிராணி, என்னம்மா உனக்கு புரியலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பால் பாக்கெட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ நேராக ஜேகே கிட்ட தாங்க வந்துட்டு அவன் பாடி ஃபுல்லாக ஊற்றி விட்டுறான். இப்போ ஜேகே பார்க்குறான். டேய் கூலிங்காக இருக்குடா, இப்போ தான்டா ஷவர் பண்ணிட்டு வந்தேன், அதுக்குள்ளேயும் ஏன்டா தாங்க என் மேலே ஊற்றி விட்டுட்ருக்க? இதுக்கப்புறம் தான் மாமா உன்னை டேஸ்டே பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தான் ஃபுல்லாக ஜேகேவை டேஸ்ட்டு பண்ணிகிட்ருக்கான். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஜேகேவை லிக் பண்ணி எடுக்கிறான். ஜேகேக்கு ஒரு மாதிரி ப்ளஸர் ஆகுது. தான் எனக்கு முடியலை தான், கொஞ்சமாவது நீ விட்டு தோலடா. இப்போ குழந்தை அழுதுட்டு கூட காதுமா இல்லை ஏறுதா ஏறலையா? இங்கே பாரு, இப்போதைக்கு உன்னோட மைண்டு எப்படி இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. இருந்தாலும் குழந்தைன்னு ஒன்று இருக்குது, அதை நினச்சி பாரு தயாங். தயவுசெய்து குழந்தைக்கு போய் கொடுடா, என்னை இப்படி டீஸ் பண்ணாத தயாங். பாரு நானும் டேப்லெட் போட்டேன்னு வையி மேட்ரு வேறு மாதிரி நடக்கும். என்னை விடுடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருக்கான். ஆனால் தயாங் எங்கே விடுவான்? அவன் தான் டேப்லெட் போட்டிருக்கானே, அவனால் எப்படி விட முடியும்? மாமா சும்மா விட்டுட்டான்னு சொல்லாத, இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜெகோட நெக்குக்கு கீழே போய்ட்டு லிக் பண்ணுறான். ஜெகுக்கு ஒரு மாதிரி இருக்குது. தயாங் என்னடா பண்ணுற? அதான் நீ தான் சொன்னேல வராதுன்னு, எப்போ எப்படி வர வச்சே பார்த்தியா? டேய் இதெல்லாம் உனக்கு ஓவராக தெரில, எனக்கு இது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவை சிங்க் தொட்டிக்கு மேலே ஏறி உட்கார வச்சுட்டு தாங் ஜேகேவோட லேபுக்கு நடுவில் போயிட்டு நின்றுக்கிட்டு ஃபுல்லாக ஜேகேவை லிக் பண்ணி எடுத்துகிட்ருக்கான். ஜேகேவால் ப்ளஸர் தாங்க முடியல. தாங் கான்சஸ்க்கு வான்னு சொல்லிட்டு தாங்கோட சீஸை பிடிச்சி தட்டிக்கிட்டே இருக்கான். தாங் அதை கேட்குற ஐடியாலே இல்லை. அவனோட கண்ணு ரெண்டும் அப்படி சொருகுது, அவ்வளோ இதில் இருக்கான். தாங்கோட கண்ணை சொருகிறத பார்த்தோன்னே ஜேகேவால் சுத்தமாக முடியலை. தாங்கா 5 நிமிஷம் தான் டைமு, அதுக்குள்ளே ஏதாச்சும் பண்ணுடா அப்படின்னு சொல்ல அவன் மயக்கத்தில் என்ன பண்ணுறான்னு அவனுக்கே தெரியல. ஜேகேவை ஓவராக டேஸ்ட் பண்ணி ப்ளஸர் ஏற்றி விட்டுருக்கான். அதுக்கு மேலே ஜேகேவாலையும் முடியல. தாங்கோட கண்ணை பார்த்தோன்னே ஜேகேக்கு ஒரு மாதிரி பற்றிக்குது. இப்போ ஜேகே வாண்டடாக போயிட்டு தாங்கோட லிப்பில் கிஸ் பண்ணா, தாங்க பேக் கிஸ் பண்ணேன். இப்படியே ஒருத்தர் இப்படியே டேஸ்ட் பண்ணிட்டுருக்காங்க. குழந்தை அழுகிற சவுண்டு மட்டும் நிற்கலை. தாங் போதும் தாங் கான்சஸ்க்கு வா, இப்போ குழந்தை அழுதுட்டுருக்கு,
போதும் போதும் விட்டுட்டா, இப்போ போய் சஃபர் பண்ணிட்டு வந்துட்டு குழந்தைக்கு ஃபீட் பண்ண அப்படின்ற மாதிரி ஜேகே சொல்லிட்டு இருக்க. இப்போது தாங்க ஒரு மாதிரி ஸ்மக் பண்ணிகிட்டே ஸ்மைல் பண்ணிவிட்டு அவனோட ஃபோன் எடுக்கிறான். யோ மாமா, குழந்த அழுகலை, இதுதான் கத்துது அப்படின்ற மாதிரி ஃபோனை காமிக்கிறான். என்னன்னா குழந்த அழுகிற மாதிரி. ஸோ ரெக்கார்டு எடுத்து வச்சுட்டு அதை தான் இவ்வளோ நேரம் தான் போட்டு விட்டுட்ருக்கான். உண்மையிலே குழந்த அழுகலை, ஜேகேவை எப்படியாவது கொடுக்க வைக்கணுன்றக்காண்டி இவன் போட்ட பிளான் தான் அப்படி. ஜேகே ஒரு மாதிரி தயாங்க பார்க்குறான். டேய் என்னடா இதெல்லாம் என்ன செய்ய சொல்ல, சும்மா வந்து கேட்டால் போடா மயிருன்ற. அப்போ உங்ககிட்ட நான் எடுத்துக்கணுன்னா குழந்தைய வச்சு தான் பிளாக்மெயில் பண்ண வேண்டியதாக இருக்குது. எல்லாம் என் தலையெழுத்து. குழந்த அழுகுதுன்னு தெரிஞ்சவனே தானே எப்படினாலும் எடுத்துகிட்டு போய் தொலைடான்னு விடுற. இல்லாட்டினா நீ என்னை விடுவியா? விட மாட்டேல, அதனால தான் அப்படின்றான். ஆல்ரெடி ஜேகேக்கு ஓவர் ஹைப்பில் தான் இருக்கும். இப்போ அப்படியே ஜேகேவும் தயாங்க தள்ளி விட்டுட்டு, ஏய் தயாங், உனக்கு என்ன இப்போ இந்த மாமா கிட்ட வேணும் அவ்வளோதானே? எனக்கு ஆல்ரெடி கீழே இருக்கிறது மேலே தூக்கிக்கிட்டு நட்டுக்கிட்டு நின்றுச்சு. உனக்கு எப்படி வேணுமோ அப்படியே எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்ல சும்மாவே தயாங் விளாடுவான். இதில் ஜேகே வேறு பெர்மிஷன் கொடுத்துட்டான். குழந்தையும் அழுகலை நல்லாவே தூங்கிட்டு இருக்குன்னு சொன்னோன்னே இப்போது தயாங்கு ஜேகேவோட ஹேண்டில் குழந்தையாவே மாறியிருக்கான். டீ என்னடா பண்ணுற? எப்படி உட்காந்துட்டு இருந்தேனா நான் எப்படி குடிக்கிறதா? வா ரூமுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் எனக்கு கொடு அப்படின்ற மாதிரி டக்குன்னு தான் அங்கே ஜேகேவை தூக்கிடுறான். டேய் உரசுதுடா. யோ மாமா, அப்படி தாண்டா உரசும். பாரு, உனக்கு எப்படி தூக்கிக்கிட்டு நட்டுக்கிட்டு நிற்கிதோ அதே மாதிரி தான் எனக்கும் இருக்கு. நீ ரூமுக்கு வா, இன்னைக்கு தான் எனக்கு கொடுக்குறேன்னு இருக்க. அது நேச்சுரலாக வரலைனாலும் அன்நேச்சுரலாக நானே எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி பால் பாக்கெட்டை ஹேண்டில் தூக்குறான். இப்போது ஜேகேவும் தயாங் ஹேண்டில் இந்த பால் பாக்கெட்டை பிடுங்கி தூக்கி எரிஞ்சிட்டு, ஏண்டா தயாங்க எப்போ பாரு பால் பாக்கெட்டை ஹேண்டில் தூக்கிட்டு இருக்க? என்ன உனக்கு தான் வராதுல? இது வேணாண்டா, உனக்கு ஐஸ் பிடிக்காதா என்ன? நான் சொல்ல வர அதான் பால் ஐஸ் இருக்கே. ஓ ஓ, நீ அப்படி வரையா அப்படின்னு தயாங்க கேட்க ஜேகேவும் தயாங்க பார்த்து கண்ணடிக்கிறான். இப்போ ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே ஜேகேவை ஃப்ரிட்ஜு பக்கம் தான் தூக்கிட்டு போகிறான். இதுதானே மாமா அப்படின்னு சொல்லிட்டு பாலிஷ் டப்பாவை எடுத்து ஜேகேவோட நெக்குக்கு கீழே ஃபுல்லாக ரப் பண்ணி விட்டுட்ருக்கான். டேய் இன்னும் ஏன்டா வேஸ்ட் பண்ணிட்டுருக்கதா? வேஸ்ட் பண்ணல, டேஸ்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட தயாங்கும் அவ்வளோதான் ஃபுல்லாக ஜேகேவை டேஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஜேகேவும் தயாங்க்கு ஒரு மம்மி மையை ஃபீட் பண்ணிட்டுருக்கான். ஓகேடா, ஹாப்பி எண்டிங். இந்த ஒரு ஒன் ஷாட்டை இதே இடத்துல எப்படியே முடிச்சுக்கிறேன். எப்படி எடுத்திருக்கேன்னு சொல்லிட்டு உங்களுக்குலாம் புரியுதுலடா? புரியலைன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு சாங் போட்டு வரேன். ஸோ அதான் ஒன்லைனு, அதை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க எப்படி எடுத்திருக்கேன்னு சொல்லிட்டு. ஓகேடா, பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் பேக்ரவுண்டில் நாய்ஸஸ் கேட்டால் அதை எனக்காண்டி இக்னோர் பண்ணி கேட்டால் எல்லாத்துக்காண்டியுமே ரொம்ப ரொம்ப நன்றி. ஓகே, இந்த சாங்கை கேட்டுட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு கமெண்டையும் பண்ணி விட்டு போயிட்டிங்கன்னா எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக அடுத்த ஸ்டோரி யோசிக்கிறதுக்கான ஒரு மோட்டிவேஷ்னலாகவும் இருக்கும். பாய் டார்மிஸ், பாய். எப்படி